ஏன்னா எல்லா படத்தை பற்றி சொன்னாங்க. நான் இதில் நடந்த சம்பவத்தை பற்றி பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா நான் ஒரு 25 வருஷத்தில் ஒரு 250 படத்துக்கு மேலே நடிச்சிருப்பேன். பல படங்களில் கும்பலில் கூட நிற்கிறதுக்கு நீ தகுதி இல்லை, வெளியே போகிறான் அப்படின்னு துரத்துன காலங்கள் உண்டு. பல படங்களில் சாப்பிடும் போது தட்டை பிடிங்கிட்டு நீ அங்கே போய் நில்லு, நீ இங்கே போய் நில்லு, இந்த இடத்துல நீ நிற்கக்கூடாது அப்படின்னு சொன்ன காலகட்டங்கள் உண்டு. தட்டை பிடுங்கினது, இந்த தட்டு தான் இந்த படத்தில் ஒரு மேட்டராக வருது, சம்பவமாக வருது. தட்டை பிடுங்கின காலகட்டங்களில் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பேன். பட் இந்த படத்தை பற்றி எனக்கு ஒரு 3-4 பேர் ஒரே பேர் நேரத்தில் பேசினாங்க. எங்களுக்கு இந்த படத்தில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு 4 பேர்த்தையும் நான் ஒரே மாதிரி தான் சம்பளம் சொன்னேன். ஏன்னா மாற்றி மாற்றி பேசுகிற பழக்கம் என்கிட்ட இல்லை. 4 பேர்த்தையும் ஒரே மாதிரி தான் சம்பளம் சொன்னேன். நடிப்பதற்கு காரைக்குடி போனேன். ஒரு நாள் பிளான் பண்ணியிருந்தாங்க. நான் நடித்தேன். எப்போவுமே வந்து மேக்சிமம் முடிஞ்ச வரைக்கும் ஒரே டேக்கில் விரும்பக்கூடிய ஒரு மனிதன் நான். ஏன்னா நான் வடிவேலு என்ற ஜாம்பாவனால் பட்டை திட்டப்பட்டவன் என்பதால் எந்த சூழ்நிலையும் ஒரே டேக்கில் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவேன் நான். இந்த படத்தில் வந்து ஒரு நாள் பிளான் பண்ணியிருந்தாங்க. அது ஆஃப் டேலியே முடிஞ்சு வச்சு. அதுக்கு காரணம் கேட்டால் இயக்குனரும் கேமராமேனும் கோ டைரக்டரும் தான் காரணம். அவங்க பிளான் பண்ணாங்க, ஷார்ட்டை பிரித்தாங்க. இப்போ டிஜிட்டல் வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, எல்லா ஷார்ட்லேயும் எல்லா டைலாக்கையும் பேசி 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 டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் இதில் அப்படி அமையலை. இந்த ஷார்ட்டுக்கு இந்த டைலாக் போதும், இந்த ஷார்ட்டுக்கு இந்த டைலாக் போதும் அப்படின்னு சொல்லி பிரித்ததுனால ஒரு நாள் பிளான் பண்ணது ஒரு ஆஃப் டேலியாக முடிஞ்சு வச்சு. 2 மணிக்கு நான் கிளம்புறேன். இருங்க வெயிட் பண்ணுங்க நாங்கள். இல்லை சார், நீங்கள் பணத்தை பேமெண்ட் அன்றைக்கி வந்து ஜிபேயில் அனுப்பிச்சிருங்க, நான் ஆஃபீஸ் போய் லாட்ஜுக்கு போகிறேன்னு சொன்னேன். வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. எதுக்காக வெயிட் பண்ண சொல்கிறாங்கன்னு ஒரு சந்தேகமாக இருந்தது. ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து ஒரு தாம்பாள தட்டு வந்தது. தாம்பாளம் நிறையா பழங்கள் வந்தது. அந்த பழத்து மேலே நான் நடிப்பதற்காக பேசப்பட்ட பணம் வந்தது. ஒரு தாம்பாள தட்டில் ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளம் பழமெல்லாம் வச்சு எப்படி நீலாம் வந்து இந்த இடத்துல சாப்பிடக்கூடாதுன்னு தட்டை பிடுங்கினாங்களோ, அதே முத்துக்காலைக்கு இந்த படத்தில் நடித்ததுக்காக அதே தாம்பாள தட்டில் ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளம்பழம் வச்சு நான் நடித்ததுக்காக பணத்தையே வச்சு எனக்கு கொடுக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஜெயிச்சுட்டா முத்துக்காலை, 25 வருஷம் நீ எதுக்கு தான்டா போராடின. எங்கள் ஆல்கஹால் அனானிமஸில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இறைவா எங்களுக்கு மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் மாற்ற முடியாது. எனக்கு அந்த நேரத்தை தட்டை பிடுங்கினாங்க. அதை நான் யார்ட்டையும் சொல்ல முடியாது. அவமானப்பட்டு வெக்கப்பட்டு வெளியில் தான் போனேன். மாற்றக்கூடியதை மாற்றும் துணிவும் இதை உன்னால் மாற்ற முடியும்டா. நாளைக்கு நீ ஷூட்டிங் போனால் ஒரு சேர் எடுத்து போட்டு நீ உட்கார்ந்த இடத்துக்கே அவனுக்கு தட்டை கொண்டு வந்து கொடுத்து சாப்பாடு வைக்கிறதுக்கு நீ தான்டா முயற்சி பண்ணணும். மாற்றக்கூடியதை மாற்றும் துணிவும், இறைவா எங்களுக்கு மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தையும் மாற்றக்கூடியதை மாற்றும் துணிவும் அப்படின்னு சொல்லி எங்கள் ஆல்கஹால் அனானிமஸ் ஒரு வரி வரும்.